சென்னை மயிலாப்பூரில் எலி விழுந்த சமையல் எண்ணெயை சமைத்து சாப்பிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 9 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னை மயிலாப்பூர் கணேசபுரத்தைச் சேர்ந்தவர் ராஜன், இவரது மனைவி ஜீவராணி. இவர்களுக்கு 4 வயதில் 2 மகள்கள் உள்ளனர். மேலும் உறவினர்களுடன் சேர்ந்து 9 பேர் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 2 வாரத்திற்கு முன்பு உறவினரின் துக்க நிகழ்வுக்கு அனைவரும் வீட்டை பூட்டி சென்றுள்ளனர். அப்போது வீட்டில் இருந்த எண்ணெய் கேனில் எலி ஒன்று விழுந்து இறந்துள்ளது. இதற்கிடையில் வெளியூர் சென்றவர்கள் கடந்த 16ஆம் தேதி வீடு திரும்பிய நிலையில் எலி விழுந்த எண்ணெயை சமையலுக்கு பயன்படுத்தியுள்ளனர். அப்போது துர்நாற்றம் வீசியதால் எண்ணெய் இருந்த பாத்திரத்தை கழுவி சுத்தம் செய்த பின் பயன்படுத்தியுள்ளனர். அவங்க சமைச்ச எண்ணெயில் இருந்திருக்குது, 5 லிட்டர் கேனுக்குள்ளார இருந்திருக்குது எலி. அது அவங்க பார்க்காம இருந்திருக்காங்க. சின்ன தூக்கில் இருந்தது மட்டும் ஸ்மெல்லு, எண்ணெய் ஊற்றும் போதெல்லாம் ஸ்மெல்லு வருதுன்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. மாற்றி இதை கழுவி வாஷ் பண்ணியிருக்காங்க. அது உள்ளார இருந்ததை பார்க்கவே காணோம். அவ்வளோதான். எல்லாரும் குழந்தைங்க எல்லாரும், எங்கள் அம்மா உட்பட எல்லாரும் சாப்பிட்ருக்காங்க. அது தெரியல. இல்லை, ரெகுலர் தான். டிஃபனு எல்லாம் மதியானம் லஞ்சு எல்லாமே அதுலேயே தான் சாப்பிட்ருக்காங்க. எங்களோட சொந்தக்காரர் அப்படியே பக்கத்தில் இருந்தவங்க எல்லாரும் சாப்பிட்ருக்காங்க. அது எல்லாருக்குமே நேற்று இதுவாகிட்டுருக்கு. ஒரே அவளுக்கு மருமகளுக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் சரி பார்த்துருக்காங்க. நைட்டு பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. எல்லாருமே அட்மிஷன். மொத்தம் 7, 8, 9 பேர். 3 சைல்டு, மீதி எல்லாமே 7 பேரும் அடல்ட்டு. நைட்டு தான் சார். இந்த ஆமாம். அதான் ஒன்றும் இதுவும் இல்லாமல் தெரியல. ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் அது ஃபுட் பாய்சன் மாதிரி வாமிட் வந்திருக்கு, லூஸ் மோஷன் ஆயிருக்கு. மீதி யாருக்கும் எதுவும் தெரியல. இந்த நிலையில் மீண்டும் அதே எண்ணெயை பயன்படுத்திய போது ஒரு சிலருக்கு வாந்தி பேதி ஏற்பட்டதால் சமையலுக்கு பயன்படுத்திய எண்ணெய் இருந்த கேனை பார்த்துள்ளனர். அப்போது எண்ணெய் சிவப்பு நிறத்தில் இருந்ததாகவும் எண்ணெய் கேனில் எலி இறந்து கிடந்தது தெரிய வந்தது. இதையடுத்து குடும்பத்தில் இருந்த 8 பேரும் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 4 பேருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தோசை சுட்டிருக்காங்க, பிரியாணி செஞ்சுருக்காங்க, அப்பளம் வறுத்துருக்காங்க, பூரி சுட்டிருக்காங்க. நேற்று தோசை சுடுறப்ப தான் அவங்க எண்ணெய் வந்து சிகப்பு கலரில் இருக்கோ ஸ்மெல் பண்ணி பார்த்துருக்காங்க. எண்ணெய் இது ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்குன்னு எங்கள் கிட்டலாம் எட்டுன்னு வந்து காமிச்சிருக்காங்க. நாங்கள் தான் சொன்னோம் எலி இறந்து போனோம். அதுக்கப்புறம் தான் கேனில் பார்த்துருக்காங்க எலி நல்லா உப்பி போய் நல்லா பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு நாங்கள் பெரியவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் போனதுக்கு குழந்தைங்களெல்லாம் ராயப்பேட்டில் அட்மிஷன் போட சொன்னாங்க. நாங்கள் போடலை. இசபெல்லில் போய் பார்த்துட்டு மெடிசன் வாங்கிட்டு வந்தோம். இப்போ பெரியவங்க மட்டும் ஒரு 4 பேர் 5 பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இது 20 நாளாக இந்த எண்ணெய் வந்திருக்கு. அவங்க பார்க்கல. வீட்டில் டெத் ஆகிடுச்சு. அந்த வேலையிலே கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டாங்க. அதனால அவங்க பார்க்கல. நேற்று தான் குழந்தைக்கு தோசை ஊட்டுங்கன்னு சொல்லி எண்ணெய் வந்து தூக்கில் பார்த்துருக்காங்க. நல்லா ரெட் கலரில் இருந்திருக்கு. அப்போ தான் இன்னொரு கேனில் பார்த்துருக்காங்க. அந்த பெரிய கேனில் எலி இறந்து போய் நல்லா பெருசாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படியே தான் இருந்திருக்கு அந்த எண்ணெயில். சமையல் எண்ணெயில் எலி இறந்து கிடந்தது தெரியாமல் அதனை சமையலுக்கு பயன்படுத்தியதால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 9 பேருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருப்பது மயிலாப்பூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.